கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒரு காலகட்டத்தில் நமக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டு சில பேர் தான் படிக்கணும், சில பேருக்கு படிக்கிறதுக்கான அந்த உரிமையே கிடையாது என்று இருந்த ஒரு காலகட்டத்தை தாண்டி இன்னைக்கு எல்லாருக்குமே கல்வி என்பது வாய்க்கக்கூடிய, எல்லோருக்குமே கல்வி என்பது அந்த கனவை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக இன்று நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டம் என்ற அந்த திட்டத்தை அறிவித்து நம்முடைய அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் அவர்களுக்கு, மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் வழியாக உயர்கல்விக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது தமிழ் புதல்வன் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. மாணவிகளுக்கு மட்டும் இல்லை, மாணவர்களுக்கும் நாங்கள் உதவிக்கரம் நீட்டுவோம் என்று மாணவர்களுக்கான அந்த திட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள். மாதம் 1000 ரூபாய் அவங்க கல்லூரியை முடிக்கக்கூடிய வரை அது வழங்கப்படுகிறது. அதனால ஒவ்வொருவரும், அரசு தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்திலே நாம் எத்தனை பேரை படிக்க வைக்க முடியுமோ, அது தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் அல்லது ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அந்த பணியை எல்லோரும் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏனென்றால் கல்வி என்பது இந்த சமுதாயத்தின், மானுடத்தின் ஒரு மறுமலர்ச்சியை, எழுச்சியை உருவாக்கக்கூடிய ஒன்று என்பதை நினைவிலே வைத்துக்கொண்டு மாணவர்களும் அதை கருத்திலே வைத்துக்கொண்டு படிக்க வேண்டும், இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.